பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 46. நம்ம பார்க்க போற கடைசி தலைப்பு ஞானஸ்தானம். ஓகே, சபை அழைப்புல இருக்கிற முக்கியமான தலைப்பாக இருக்கிறது சொல்லி பார்க்குறோம். இந்த சபையின் அழைப்பு பகுதி 1. இதுல மொத்தம் 9 கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வாறு தேவன் சபையை முன்னறிந்தவர்களை முன்குறித்திருக்கிறார், அவர்களை அழைத்திருக்கிறார், அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார், அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஓகே சொல்லி நம்ம பார்த்தோம். அப்புறம் ஞானஸ்தானம் வரைக்கும் தேவன் வந்து கொண்டு வரார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இது ஸ்பெசிஃபிக்கா சில மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுற ஒரு சான்ஸ் சொல்லி நம்ம பார்க்குறோம். இது எல்லாருக்குமே கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் காதுகள் கேட்கறதுனாலையும் உங்கள் கண்கள் காண்கிறதுனாலையும் நீங்க பாக்கியம் உள்ளவர்கள் சொல்லி மத்திய 13ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அதே போல இது உங்களுக்கோ கொடுக்கப்பட்டிருக்கு, மற்றவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை நம்ம பார்க்குறோம். இது வந்து உற்று நோக்கிறதுக்காக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், அதே நேரத்தில் நீதிமான்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தாங்க, தேடினாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கோ கொடுக்கப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் போற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்திலிருந்து பெந்திகோஸ்து நாள்ல சேர்க்கப்படும் அந்த மக்களுக்கு, அந்த சபை சொல்ற அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு வாய்ப்பா இருக்கு சொல்லி பார்க்குறோம். இது பரலோக அழைப்பின் வாய்ப்பு. இது மிகப்பெரிய ரிவார்ட்ஸ். ஓகே, மிகப்பெரிய அழைப்பா இருக்கு. தேவனுடைய புத்திர சுவீகாரத்துக்கு ஏற்ற அழைப்பா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதை பத்தி நம்ம தெளிவா நிறைய விஷயம் பார்த்தோம். அதே போல நேத்திக்கு ஓகே டே 45ல நம்ம என்ன பார்த்தோம்னா, எவ்வாறு தேவன் இந்த சபையில வர மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கிரியைகள் என்ன சொல்லி நம்ம ரெண்டு கிளாஸா பார்த்துட்டு இருக்கோம், 2-3 கிளாஸா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஓட்டத்தின் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஞானஸ்தானத்தப்போ அந்த ஓட்டத்தோட, அந்த ஒலிம்பிக் ஓட்டம்னா ஒலிம்பிக் ஓட்டத்தோட ஸ்டார்டிங்ல வந்து நிக்கிறோம். அப்புறம் அதே போல கோல்ஸ், நம்மளுடைய ரிவார்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. நம்ம என்ன செஞ்சா இந்த ரிவார்டை பெற்றுக்கொள்ளும் சொல்லி பார்க்கும்போது அதுதான் நம்ம வந்து 3 கிளாஸா பார்த்தோம். நேற்று அதுக்கு முந்தினத்து பார்த்தோம். என்னதுன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் மக்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் செஞ்சாங்க. அதே தான் இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கேரக்டர் டெவலப்மெண்ட், கிறிஸ்துவ போல நம்ம மாறுறது, பரிசுத்தமாகிறது சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, கிறிஸ்துக்கு ஒப்பாய் மாறுறது தான் நம்மளோட கோல் சொல்லிட்டு. ஆனா அது கோல் கிடையாது. அது இயேசு கிறிஸ்துவ மேல விசுவாசம் வைக்கிறதுனாலே நம்ம என்ன ஆயிடுறோம், பரிசுத்தமாயிடுறோம். ஓகே, பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அவர் வந்து எதனால் நீதி அடைஞ்சாரு? அவர் இந்த மாதிரி மாம்சத்தின் பாவத்தை போக்கும் கிரியைகள் செய்து அவர் நீதி அடைஞ்சாரா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் 430 வருஷம் கழிச்சு மோசே மூலமா கொடுக்கப்பட்டது சொல்லி பார்க்குறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே நோவா, ஆபிரகாம், ஈனோக்கு, ஆபேல் எல்லாரும் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகாப் நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் ஆனா அது புறஜாதி மக்களா இருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விசுவாச பட்டியலில் எப்ரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால் நீதிமன்றம் அடைஞ்சாங்க சொல்லி பார்க்குறோம். அதனால நியாயப்பிரமாணத்துக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னது? வாக்குத்தத்தம் பண்ணும் சந்ததியாகி இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அது இஸ்ரேல் மக்கள் சொல்ற அந்த சந்ததியை வந்து காக்கிறதுக்காக, ஓகே, அவங்கள வந்து கிறிஸ்துவின் இடத்தில் சேர்க்கறதுக்காக அது கொடுக்கப்பட்டதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் கிடையாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவத்தை போக்கும் கிரியை செய்யறதுனால ஒருவனும் நீதி அடைய முடியாது சொல்றத நம்ம தெளிவா பார்த்தோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அடுத்தபடியா நம்ம என்ன பார்த்தோம், அப்ப நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னது? அது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் நம்ம என்ன பார்க்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் என்ன கிரியை செய்தார் சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனை விசுவாசிச்சார். ராகாப் என்ன கிரியை செஞ்சாங்க? தேவனை விசுவாசிச்சாங்க, விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை செய்தாங்க. அதே போல நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னது? சுவிசேஷம் அறிவிக்கிறது. என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த அழைப்பின் நோக்கம் என்னது? இந்த அழைப்பின் நோக்கமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரம அழைப்பு. ஓகே, நம்மளுடைய லக்கு, கோல், சிந்தை, யோசனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரியதா இல்லாதபடிக்கு நம்ம ஞானஸ்தானத்துல பரத்துக்குரிய மக்களா நம்ம மாறுறோம். இதுதான் நம்மளுடைய அழைப்பா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நம்ம ஞானஸ்தானத்துல தீர்மானம் எடுத்து நம்ம வந்து இந்த ஓட்டத்துல வந்து உள்ள நுழைகிறோம் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஞானஸ்தானத்தின் அந்த என்ட்ரா வரோம்ல, அப்போ நம்ம என்ன தீர்மானம் பண்றோம், ஓகே, நம்ம எதுக்கு மறிக்கிறோம் சொல்றத வந்து நம்ம பார்த்துட்டு இதோட இந்த கிளாஸ் சபை அழைப்பு பகுதி 1 வந்து முடியுது சொல்லி பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் ரீகேப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம பழைய கிளாஸ் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் முன்னாடி சொல்லப்பட்ட அந்த 9 கிளாஸஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். இது முழுக்க ஒரு தனி சீரீஸ். இதில் போய் நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா வந்து அந்த டைட்டில் அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லி போட்டிருப்பாங்க. இது பார்ட் 10. இதுக்கு முன்னாடி இருந்ததுலாம் பார்ட் 9 வரைக்கும் இருக்கு சொல்லி பார்க்குறோம். அதை நீங்கள் போய் பார்க்கலாம், நீங்கள் இன்னும் தெளிவடையிறது. ஓகே, இப்போ
இதுக்குள்ள போகலாம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ முதலாவது ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் சொல்லும்போது வந்து யோவான் மூலமா வந்து ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா யோவான் மூலமா வந்து ஞானஸ்தானம் பெற்றார். எங்கன்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம் அதுல கடைசி வசனங்கள் 3, 16, 17. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவ எடுத்த பிறகு என்னாச்சு? இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்றார், பின்பு தேவனுடைய ஆவி அவர் மேல் இறங்கிட்டு சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றார் சொல்லி பார்க்கிறோம். ஆனா சீஷர்கள், ஓகே, எல்லாரும் பாத்தீங்கன்னா யோவானுடைய ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அனைத்து சீஷர்களும். ஸோ அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் நிக்கோதேமஸ் கிட்ட, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு என்ட்ராகணும்னா நீங்க என்ன பண்ணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்க வந்து பிறக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, படிங்க 5ஆம் வசனம், 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஓகே, ஜலத்தினாலும் ஆவியினாலும் சொல்லி சொல்றாங்க. இப்ப ஜலத்தினாலும் ஆவியினாலும்னா என்னது சொல்லும்போது, யோவான் கொடுத்தது என்னது? ஜலத்தினாலும் சொல்லி பார்க்கிறோம். ஆவியினாலும் சொல்லும்போது பரிசுத்தாவி பெறுறது சொல்லி பார்க்கிறோம். அது எப்ப பெற்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெந்தேகோஸ்து நாள்ல. இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இயேசு கிறிஸ்து பரமேறதுக்கு முன்னாடி வந்து அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, இல்ல 4ஆம் வசனம் படிங்க. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம், தமிழ்ல 4ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். உங்களுக்கு யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தாரு. இப்பொழுது நீங்க என்ன பண்ணுங்க? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுங்க. அதனால என்ன பண்ணுங்க? நீங்க எருசலேம் விட்டு போவாதீங்க சொல்லிட்டு 8ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. 8 இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம் படிங்க. புரியுது. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எருசலேம் விட்டு போவாதீங்க சொல்லி சொல்றாங்க. அதே போல அவங்க என்ன பண்றாங்க? அடுத்த அதிகாரத்துல 1 2 3 அது படிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவ பாத்தீங்கன்னா இங்க அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வந்து பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ பரிசுத்தாவிகள் பெற்றிருந்தார் சொல்லி பார்க்கிறோம். அந்த பரிசுத்தாவி தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த சீஷர்களுக்கு அவங்க போய் ஊழியர் செய்யறதுக்கு வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஆனா வெயிட் பண்ணுங்க, ஏற்ற வேலையில தேவன் வந்து என்ன பண்ணுவார்? பரிசுத்தாவி உங்களுக்கு தருவாரு சொல்லி ஏற்கனவே அவரு உயிரோடு இருக்கு அந்த இது மரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு சொன்னாரு சொல்லி பார்க்கிறோம். அது எங்க சொல்லியிருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நினைக்கிறேன். 28 இல்ல 26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பசுத்த ஆவியாகிய பேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அந்த பரிசுத்தாவி தான் என்ன பண்றாரு? தேவன் வந்து பெந்திகோஸ்து நாள்ல வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். சாரி, இயேசு கிறிஸ்து வந்து பெந்திகோஸ்து நாள்ல தேவன் மூலமா கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா
இங்க இயேசு கிறிஸ்து 1ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டு போன அந்த யோவான் மூலமா நீங்க ஞானசனம் பெற்றீங்க. ஆனா தேவன் வந்து என்ன பண்ண போறாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பரிசுத்தாவி மூலமா ஞானசனம் கொடுக்க போறாரு சொல்லி சொன்னார். அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும், ஜலத்தினால யோவான் மூலமா ஞானசனம் பெற்றார்கள். பின்பு ஆவியினால இவங்க வந்து என்ன பண்ணாங்க, பரிசுத்தாவி பெற்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இது ரெண்டும் நடந்ததுதான் வந்து சிம்பலைசேஷன். இது மூலமா தான் அவங்க என்ன பண்ண முடியும், சபையாக ஆக முடியும் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அந்த வகையில இவங்க ஞானஸ்தானம் பெற்ற மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த உலகத்துக்கு மறிச்சிட்டாங்களாம். அது எங்க போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஓகே, அப்ப இங்க என்ன பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் ஓகே சொல்லும்போது பரிசுத்தாவி மூலமா ஓகே ஜலத்தினாலும் ஆவியினாலும் நம்ம வந்து ஞானஸ்தானம் பெற்ற நம்ம என்ன ஆயிட்டோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு மறிச்சிட்டோம். இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மறிச்சிட்டோம். இப்ப நம்ம உலகத்தின் மக்களாவே வாழ முடியாது சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. ஓகே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் நம்ம படிச்சிருக்கோம். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்ம பரலோக குடிவாசி. இப்ப எக்ஸாம்பிள், நீங்க அமெரிக்காவுக்கு நீங்க போகணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க அந்த குடியிருப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, குடி உரிமை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பூமியில இருக்கிற இல்ல இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் நீங்க வித்துட்டு அதை வந்து அங்க இருக்கிற பேங்க்ல சேர்த்து வச்சு அங்க வந்து போறதுக்கு ரெடியா இருக்குங்க. அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம், பரலோக குடிவாசினா நம்ம உலகத்துல வந்து எந்தவித உறவும் எந்தவித அந்த பொருளாசையும் பண ஆசையும் எதுவுமே இருக்கக்கூடாது சொல்லி பார்க்குறோம். ஓகே, எதுவுமே இல்லாதபடிக்கு நம்ம பரலோகத்து தான் நம்மளோட நோக்கமா இருக்கணும், பரலோகம் தான் நம்ம எண்ணமா இருக்கணும். பரலோகத்தின் குடிவாசி நம்ம மாற போறோம், நம்ம போறோம், நமக்கு அங்கிருந்து ஒருத்தர் வரப்போறாரு, இயேசு கிறிஸ்து வரப்போறாரு சொல்லி எதிர்பார்ப்போட நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஏற்ற வேலையில நம்மளுடைய இருதயமும் சரி நம்ம சிந்தையும் சரி அதுக்கேற்றபடி நம்மளுடைய தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யற மக்களா இருப்போம். இல்லைன்னா இந்த பூமிக்குரிய மக்களா தான் இருப்போம். அப்போ ஞானஸ்தானம் சொல்றது வந்து நம்மள மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறோம். இந்த சரீரம் ஓகே, சரீரம் மறிக்குது, இனி நான் வந்து பூமிக்குரிய மனுஷன் கிடையாது, என்னோட பழைய பழைய மனுஷன் சொல்லும்போது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த பூமிக்குரிய சிந்தையா இருக்கட்டும், இந்த பூமிக்குரிய எண்ணங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஆசைகளா இருக்கட்டும், ஆம்பிஷன்ஸா இருக்கட்டும், ஓகே எல்லாமே என்ன ஆகுது, பாவங்களா இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆகுது, அழிக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இப்போ அது வந்து எஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், திருப்பி தேவன் கிட்ட மனம் திரும்பி மனைவி கேட்டு நம்ம என்ன பண்றோம், ஆவிக்குரிய மனுஷனை வந்து தரித்துக் கொள்றவங்களா இருக்கணும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதனால்தான் ஆவியினாலே சரீர செய்கைகளை அழித்தீர்கள் பிழைப்பீர்கள் சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு வந்து பாவத்தோட நிக்கல இங்க. ஓகே, என்னதுன்னா இந்த தப்பு, கொலை செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது, ஓகே திருடக்கூடாது சொல்றது அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளோ அந்த கட்டளைகளோட நிறுத்தல சொல்லி பார்க்குறோம். நம்ம தகுதியற்ற காரியங்கள்லாம் என்னதுன்னா, நம்ம ஞானஸ்தானத்துல நான் தேவனுக்கென்று நான் வந்து இனிமேல் நான் ஊழியம் பண்ணுவேன், தேவனுக்கு நான் வந்து இந்த தேவ சித்தத்துக்கு நான் என்னை ஒப்படைக்கிறேன் சொல்லி நம்ம சொல்லிட்டு நம்ம பூமிக்குரிய காரியங்களுக்காகவும் பூமிக்குரிய சிந்தைகளுக்கு அந்த ஜீவனுக்காகவும் நம்ம வந்து நம்மளுடைய ஜீவியத்தை நம்ம ஜீவித்தோம்னா நம்ம என்ன பண்றோம், இந்த தேவன் கிட்ட செய்த அந்த ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையை நம்ம என்ன பண்றோம், அதை உடைக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். அப்படி உடைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருப்பியும் வந்து பின்னிட்டு போற மக்களா ஆயிடுறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ ஞானஸ்தானம், சபை எடுக்கிற ஞானஸ்தானம் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானஸ்தானமா இருக்கு. இதுக்கு ஞானஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏகப்பட்டவான் யோசிக்கணுமா. அதான் இயேசு கிறிஸ்து வந்து நிறைய வார்னிங் கொடுக்குறாரு. எங்க கொடுக்குறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, லூக்கா அதிகாரம் 1 கோபுரை கட்ட விரும்பினால்
லூக்கா 14ஆம் அதிகாரம். ஓகே, காஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட் படிங்க. 26ல இருந்து படிங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். பாருங்க எவ்வளவு டைரக்டா சொல்றாரு. தாய், தகப்பன், பிள்ளைகள், மனைவி, ஓகே, அவங்க எல்லாம் என்னை காட்டில அதிகமா அன்பு செலுத்தினாங்கன்னா அவங்க எனக்கு சீஷனா இருக்க முடியாது. அப்போ எது இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் கிறிஸ்துவோடைய சாட்சியா இருக்கிறது தான் வந்து இந்த ஞானஸ்தானத்தின் பிறகு இருக்கிற வாழ்க்கையா இருக்கு சொல்லி பார்க்குறோம். இல்லைன்னா நீங்க என்னோட சீஷனா இருக்க முடியாது சொல்லி பார்க்குறோம் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. தன்னையே வந்து என்ன பண்ணுமோ வெறுக்கணும். இப்ப நம்ம எல்லாருமே என்ன யோசிப்போம், எனக்கு எதா கிடைக்கலையா, எனக்கு எதா பண்ண மாட்டாரா, நான் எதா கிடைக்காதா சொல்லி நம்மளை பத்தியே நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனா இங்க என்னது, அதெல்லாம் கிடையாது. நம்ம டினை ஆர் செல்ஃப், தன்னையே வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அடுத்த வசனம் படிங்க. சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். சிலுவை சொல்லும்போது இயேசு கிறிஸ்துக்கு எப்படி வந்து உபத்திரம் வந்துச்சோ, இயேசு கிறிஸ்துக்கு எப்படி வந்து பாடுகள் வந்துச்சோ, அந்த பாடுகள் வழிதான். ஓகே, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட அந்த மகிமையில நம்ம கடந்து செல்வோம், மகிமைக்கு நம்ம போவோம். ஓகே, இக்கால பாடுகள் வரப்போற மகிமைக்கு பாத்திரம் கிடையாது. மகிமை பயங்கரமா இருக்கு, ஆனா இக்கால பாடுகள் இருக்கு. கண்டிப்பா பாடுகள் இல்லாம நம்மளுக்கு மகிமை தேவன் தரமாட்டார். நோ பெயின் நோ கெயின். ஓகே, அவ பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜீவனை, அந்த பரம அழைப்பை நம்ம தக்க வச்சுக்கணும்னா வந்து இந்த வழி இல்லாத நம்ம போகணும். என்னது, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் நம்ம வந்து பற்றி கொண்டு தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற மக்களாக தான் இருக்கணும்னு சொல்லி போகிறோம். அதனால்தான் நிறைய பேரெல்லாம் வர முடியாது. இந்த ஓட்டத்தை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அழைப்பே வந்து சில பேருக்கு தான் போகுது. ஓகே, அழைக்கப்பட்டவர் அநேகராக இருந்தாலும் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெகு சிலர், ஃபியூ ஆர் சூசன் சொல்லி பார்க்குறோம். அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். பயப்படாத சிறுமந்தியே. பார்த்தீங்கன்னா இது டிஃபிகல்ட்டான ரேஸ் தான். ஆனால் அப்போஸ்தலர் பேதுருவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், 120 பேரா இருக்கட்டும், இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஆரம்பத்துலேருந்தே வந்து சூஸ் ஆகிட்டு இந்த ஓட்டத்தில் வந்து ஓடுறாங்க. ஆனால் காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஸ் என்னதுன்னா, காஸ்ட் ஆஃப் பீயிங் அ டிசைபிள். இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து சீஷராகணும்னா இதான் காஸ்ட். இவங்க இயேசு கிறிஸ்துவ சீஷரா இருந்தாங்கன்னா இவர் என்ன பண்றாங்க, ஆட்டுக்குட்டியானவர் எங்க போறாரோ அவங்க பின்னாடியே போறாங்களாம் இந்த மக்கள். அதனால்தான் இங்க என்ன பண்றாங்கன்னா 28ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தன் கோபுரம் கட்டுறதுக்குன்னா அவன் வந்து முன்னாடியே வந்து செலவு இருக்கா, நம்ம கிட்ட காசு இருக்கா இல்லையா சொல்லி கணக்கு பார்ப்பானா. அந்த மாதிரி நம்மள என்ன பண்ணும், நம்மளால முடியுமா முடியாதோ சொல்லி நம்ம முன்னாடியே பார்க்கணும். அப்புறம் ஞானசனம் எடுத்து இது பண்ணலாம், உள்ள ரேஸ்குள்ள இது பண்ணலாம். இப்போ முடியாது சொன்னானா நீ வரவே தேவையில்லை சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன ஆயிடும், வந்துட்டு நீ வந்து செய்ய முடியலன்னா உன் முன்னிலைமை பின்னிலைமை காட்டிலும் முன்னிலைமை காட்டிலும் மோசமாயிடும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, படிங்க 28ல இருந்து. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனான். பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. ஓகே, கணக்கு பார்க்காம இருப்பானோ. அப்படி கணக்கு பார்த்திருந்தா ஃபர்ஸ்ட் வந்து காசு வந்துட்டு பேர் கட்டியிருப்பான். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவான், பாதியில் நின்றோம் செய்ய வேண்டிய வேலை. அப்ப மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, கேலி தான் பண்ணுவாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, படிங்க அத. அன்றையும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தன் 16,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக் கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இன்னும் வந்து உலகத்து மேல ஆசை இருக்கு, பொருட்கள் மேல ஆசை இருக்கு, உலகத்தின் காரியங்கள் மேல நம்மளுக்கு ஆசை இருக்குன்னா நம்மளால வந்து இயேசு கிறிஸ்துவோட சீஷனா இருக்க முடியாது சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ ஞானஸ்தானம் சொல்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே வந்து ஞானஸ்தானம் வந்துருவாங்க சொல்லி கிடையாது. இது வந்து தேவனுடைய அழைப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து வருவாங்க. எல்லாருமே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, சபையில கொடுக்குறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏன்னா ஞானஸ்தானம் சொல்றது ஞானம் பெற்று ஸ்தானம் பெறுறது.
ஓகே, இது தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த அஸ்திபார போதனையோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஞானஸ்நானம் பெற்றா அது வந்து வேல்யூபிளான ஒரு ஞானஸ்நானமா இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அது வேல்யூபிள் அற்றதா இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது வந்து ஒரு சட்டத்திட்டங்கள் படி இல்லை தேவனுடைய தேவன் அங்கீகரிக்கும் ஒரு ஞானஸ்தானமா இருக்காதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் நம்ம இங்க பாக்குறது. அப்போ ஒருத்தருக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா சபையின் அழைப்பை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அந்த அஸ்திபார போதனைகள், தேவன் யார், கிறிஸ்து யார் சொல்ற அந்த அஸ்திபாரம் தெரிஞ்சிருக்கணும். மனம் திரும்புதல்னா என்னது, இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னது, மனுக்குலம் பூமிக்கு தேவன் சொன்ன திட்டம் என்னது, மனுக்குலத்தை எப்படி தேவன் வந்து காப்பாத்துறாரு, நம்ம பூமியில பிறந்ததுக்கான நோக்கம் என்னது, நம்ம எதிர்காலம் என்னவா இருக்க போகுது சொல்ற எல்லா திட்டமும் வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகே, கிறிஸ்துவ மூலமா நம்மளுக்கு தேவன் செய்ய தரும் மகிழ்ச்சி என்னது, இயேசு கிறிஸ்து எதுக்காக பூமிக்கு வந்தார் சொல்ற எல்லா திட்டங்களும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஸோ திருத்துவம் இருக்கு, நரகம் இருக்கு சொல்ற டாபிக் எல்லாமே வந்து தப்பான டாபிக்ஸ். ஓகே, அது எல்லாமே தவறுதலான உள்ள நுழைக்கப்பட்ட போதனைகள், அதெல்லாம் தப்புன்னு சொல்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெடி ஆகுறாங்க. அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரம் கிறிஸ்துவ இல்லாமல் ஒருவனாலும் வேற அஸ்திபாரத்தை போட முடியாது. அந்த அஸ்திபாரம்னா என்னது, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஸோ அப்போ அந்த அஸ்திபாரத்தின் காரியங்கள் தெரிஞ்சிட்ட பிறகு, முழுமையா அறிஞ்சிட்ட பிறகு அவங்க உள்ள வராங்க. ஆனா இந்த அஸ்திபாரத்தை தெரிஞ்சுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா தேவனே என்ன பண்றாரு, இந்த உணர்த்தலையும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவனே தரான்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப தரம் எது, அதுல புரிந்து ஞானஸ்தானம் பெற்று வர மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்காங்க. அவங்க வந்துட்ட பிறகு என்ன பண்ணும், அந்த விசுவாசத்தை வந்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் நம்ம இங்க பாக்குறது. இப்போ காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஸ் பார்க்கும்போது இன்னொரு வருஷம் கூட பார்க்கலாம். மார்க் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். பாருங்க, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன். ஓகே, ஒருத்தர் இந்த பூமியில நாளைக்கு வாழ்றதுக்கான ஜீவனை தேவனுக்காக சுவிசேஷத்துக்காக இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அவன் சேர்த்து வைக்கணும், இல்லைன்னா வந்து எதிர்காலத்தை வந்து செக்யூர் பண்ணணும். இந்த பூமியில வந்து நான் எதிர்காலம் வாழ்றதுக்கான செக்யூர் பண்ணணும்னு நினைச்சாலே அவன் தன் ஜீவனை இழந்து போகிறவனா ஆயிடும் சொல்லி பார்க்குறோம். என்ன ஜீவன் இது, நித்திய ஜீவனை வந்து இழந்து போறான். அவன் இந்த பூமிக்குரிய ஜீவனை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைச்சானா நித்திய ஜீவனை இழந்து போறான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த உலகத்துல வந்து நான் வந்து நல்ல வாழ்க்கை வாழணும், நல்லா வாழ்ந்து செட்டில் ஆகணும், என் குழந்தைகள் வந்து எல்லா ஃபியூச்சர் வந்து செக்யூர் ஆகணும் சொல்லி எல்லாமே செக்யூர் சொல்லி நினைச்சானா அவன் தன் ஜீவனை இழக்கிறவனா இருக்கான் சொல்லி பார்க்குறோம். எது, நித்திய ஜீவனை இழக்கிறவனா இருக்கா சொல்லி பார்க்குறோம். ஏன்னா சும்மா லாஜிக்கலா நீங்க யோசிச்சாலே வந்து இந்த உலகம் வந்து நிரந்தரமற்ற ஒரு உலகம். எப்படி வந்து நோவா காலத்துல அந்த ஜலப்பிரயாதலம் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் தீமை செய்யற மக்களா இருக்காங்க. ஓகே, அப்போ பாவத்தின் நிறைவு வரும்போது அந்த உலகம் அழிக்கப்பட்டது. அதே போலதான் இது லோத்து, சோதம் குமாரா, அங்க பாத்தீங்கன்னா பாவத்தின் நிறைவு வரும்போது அந்த உலகம் அழிக்கப்படுது. அதே போல இந்த உலகம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு சொல்லி நம்ம டைரக்டா வசனம் படிக்கிறோம். ஓகே, அவபக்தி இல்லாதவங்க எல்லாருமே அழிக்கப்படுவாங்க சொல்லிட்டு. எங்கன்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே, அதுல என்ன படிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பூமியும் அழிவுக்கு காக்கப்பட்டிருக்கு. எப்ப இந்த பூமியோடைய பாவங்கள் நிறைவேறிதோ அப்ப என்ன ஆகுதா, அழிக்கப்பட போது சொல்லி பார்க்கிறோம். அப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் வர காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பாவத்தின் உச்சகட்டம் தான் நம்ம போயிட்டு இருக்கு. உச்சகட்டம் பாவத்தை இந்த உலகத்தின் அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்போ இந்த அழிவுக்குரிய இந்த உலகத்துல நம்ம எதிர்காலத்தை நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து செஞ்சிட்டு இருந்தோம்னா நம்மளை போல ஒரு முட்டாளான ஆட்கள் யாருமே கிடையாது. ஓகே, அதுதான் இங்க சொல்றாரு. அது 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 மட்டும் இல்லாதபடிக்கு இங்க நம்ம லாஜிக்கலா இது யோசிச்சு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா தன் ஜீவனை இந்த உலகத்துல அழிய போற உலகத்துல தன் ஜீவனை காப்பாத்தி கொள்றவங்க, ஓகே, whoever wants to save their life, இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நினைச்சு சேர்த்து வச்சு இந்த உலகத்துல நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்க, இந்த உலகத்தை பத்தி யோசிச்சுட்டு அதை பத்தி பணக்காரனா நல்லா வாழணும் சொல்லி அந்த ட்ரீம் ஓட வாழ்ந்துட்டு இருக்கவங்க
உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அதை இழந்து போவாங்க, வில் லூஸ் இட். ஓகே, ஆனா எவன் ஒருவன் எனக்காக, ஓகே, என் நிமித்தமா, ஃபார் மீ அண்ட் ஃபார் த காஸ்பல், எனக்காகவும் சுவிசேஷத்துக்காகவும் தன் ஜீவனை இழக்கிறானோ அவன் தான் ரட்சித்துக் கொள்வான்னு சொல்றாங்க. இதை நம்ம ஏற்கனவே நம்ம வசனத்துல வர பார்த்தோம். எங்கன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தாவே கர்த்தாவே சொல்றவன் என்ன பண்றான்? தேவனை வந்து கூப்பிட்டுட்டே தான் இருக்கான். என்னது, எனக்கு இது தாங்க, அது தாங்க, எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு. அப்போ வாங்குறவன் வந்து பாத்தீங்கன்னா, கேட்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஜீவன் அடைவானா பாத்தீங்கன்னா கிடையாது. எவன் ஒருவன் தேவனே உமக்கு என்ன தேவை, உங்க சித்தம் என்ன, நான் செய்யறேன். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நான் இதற்காகவே அனுப்பப்பட்டேன், பிதாவின் சித்தம் செய்யதான் நான் அனுப்பப்பட்டேன், என் சித்தம் கிடையாது, பிதாவின் சித்தம் செய்யதான் நான் அனுப்பப்பட்டேன். அப்ப எவன் ஒருவன் பிதாவின் சித்தம் செய்யறானோ அவன் தான் என்ன பண்றானா? பரலோக ராஜ்யத்தில் என்டர் ஆவனானா. அப்ப நம்ம எண்ணங்களே வந்து தப்பா இருக்கு, அந்த எண்ணங்களே மாற்ற வேண்டியது இருக்கு. இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஞானஸ்தானத்துல வந்து மாற்றப்படுறதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். நம்ம இந்த பூமிக்குரிய மக்களாவே இல்லாத படிக்கு பிதாவின் சித்தம் செய்யற மக்களா நம்ம மாறுறவங்களா இருக்கிறோம். ஓகே, இது இந்த வசனத்தை படிங்க, மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை, முடியாது, வரவே சான்ஸ் இல்லை. ஓகே, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே எனக்கு இது தாங்க, எனக்கு இது பண்ணல, அது இல்ல சொல்லி இதுவே பண்ணிட்டு இருக்கிறவன், தன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறவன், தன்னோட குடும்பத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறவன், தன்னை இந்த உலகத்தை பத்தி யோசிச்சுட்டு தப்பு கிடையாது. இந்த உலக மக்கள் அதான் பண்றாங்க. ஆனா நம்மள அழைச்ச இந்த ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் நம்ம அழைச்ச அழைப்பே என்னது? உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாதீர்கள் சொல்லும்போது எந்த விஷயத்திலுமே நம்ம இந்த உலகத்தின் குடிவாசியே கிடையாது. பேதர் எழுதும்போது என்ன எழுதுறதுன்னா, பரதேசிகளுக்கு எழுதுறதாவது சொல்லிட்டு என்ன பண்றாரு? 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு. வேணா படிச்சு பாருங்க நீங்களே. 1 பேதுரு 1 படிங்க. பரதேசினா என்னது? இந்த உலகத்தில் இல்லாத மக்கள், எக்ஸைல். என்ன உலகத்துக்குரியவங்க கிடையாது அவங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. பரதேசி நம்மளுக்கு இந்த உலகமே கிடையாது, எக்ஸைல்ஸ். நம்ம குடி சீக்கிரத்துல எங்க போறோமா? நம்ம குடியிருப்பாக பரலோகத்துக்கு போறோமா? ஓகே, அந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்ட சபையின் மக்கள் நம்ம உலக மக்கள் மாதிரியே அவங்கள போலயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையே நம்ம வந்து செய்யலன்னு அர்த்தம். ஞானஸ்தானம் பெற்ற மக்கள். அப்போ ஞானஸ்தானத்தின் வேல்யூ பார்த்துக்கணும். இப்போ ஞானஸ்தானம்னா என்னது? நீங்க உலகத்தின்படியே வாழ முடியாது, சான்ஸே கிடையாது, உலகத்தாரே கிடையாது. நீங்க முழுக்க முழுக்க யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்காக வாழும் மக்களா இருக்கீங்க, பிதாவின் சித்தம் செய்யற மக்களா இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பிறகு என்ன பண்றாரு? நான் என்னோட சித்தம் செய்ய வரல, ஐ டிட் நாட் கம் டு டூ மை ஓன் வில் பட் த வில் ஆஃப் காட் சொல்லிட்டு எங்க சொல்றாரு? யோவான் 6:36. பிதாவின் சித்தம், அவர் சித்தம் என்னது தெரிஞ்சு நம்ம செயல்படுற மக்களா இருக்கணும். படிங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இறங்கி வந்தது காரணமே என்னது? என் சித்தப்படி கிடையாது, பிதாவின் சித்தம் செய்யறதுக்காக. இது இன்னொன்னு இடத்துல வர கன்ஃபார்ம் பண்றாரு. எங்கன்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பாத்தீங்கன்னா தேவன் இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறார். ஓகே, அந்த திட்டத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையிலயாச்சும் நம்ம புரோஜனமா இருக்கணும். அப்போ அவர் சித்தம் தெரிஞ்சாதான் நம்ம அந்த திட்டத்துக்கு நம்ம புரோஜனமா இருக்க முடியும். நம்ம திட்டமே அவரோட சித்தமே தெரியல, பிளானே தெரியல, ஓகே, அவர் என்னதான் செய்யறாரு சொல்லி தெரியாம நம்மளுக்காகவே நம்ம ப்ரே பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்மளுக்காகவே நம்ம தேவன் கிட்ட கேட்டிருந்தோம்னா அதுல என்ன பலன் இருக்கு? அப்ப நம்ம எந்த வகையில நம்ம வந்து தேவனோட திட்டத்துக்கு வந்து ஆதாயமா இருக்கிறோம்? ஓகே, அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே கர்த்தாவே சொல்ற வந்து ராஜ் வரமாட்டான், பிதாவின் சித்தம் யார் செய்யறானோ அவன் தான் வருவான்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அதனால கீழே என்ன சொல்றாருன்னா, உங்களை அறியேன்னு சொல்லி சொல்றாரு. அக்கிரம சிந்தைக்காரரே, அக்கிரம சிந்தைக்காரரே, நீங்க உங்களை பத்தி தான் யோசிக்கிற மக்கள். நீங்க பிதா என்ன செய்யறாரு என்ன பண்றாரு சொல்லி அந்த யோசனையே இல்லை. உங்களுக்கு தேவைதான் நீங்க பண்றீங்க. மற்றபடி பிதாவுடைய தேவைகள், பிதா என்ன எதுக்காக மனுஷனை உண்டாக்குனாரு, என்ன பண்ணிருக்காரு, எப்படி மனுக்குலத்தை காப்பாத்துறாரு, அது எதையுமே நீங்க வந்து கண்டுக்கிறதே கிடையாது. சோ அதுதான் வந்து இங்க பாக்குறோம்.
அப்போ ஞானஸ்தானம் சொல்றது வந்து மிகப்பெரிய பாயிண்ட். அந்த ஞானஸ்தானத்துக்கு பிறகு நம்ம வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாறுது. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, முழுக்க முழுக்க பிதாவின் சித்தம் செய்யறவரா இருக்காரு. அதே போல ஞானஸ்தானத்துக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா அந்த பிதாவின் சித்தம் செய்யறவங்களா நம்ம மாறுறோம். அது வேற எதுவும் கிடையாது. என் நிமித்தமாவும் சுவிசேஷ நிமித்தமாவும் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை சாட்சியா நம்ம அறிவிக்கணும். உலகம் எங்கும் நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், பக்தி விருத்தி காரியங்கள்ல சபைய ஏற்ற வகையில அவங்கள நடத்தணும் சொல்லி பார்க்குறோம். சபை மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையிலாச்சும் நம்ம என்ன பண்ணணும், பிரோஜனமா இருக்கணும். அவங்க பக்தி விருத்தி அவங்களுக்கு இடரல்குரிய காரியங்கள் தராதபடிக்கு அவங்களுக்கு விசுவாசத்தை ஊன்ற கற்றப்படுறதுக்கான காரியங்கள்ல நம்ம விசுவாசிகளுக்கு பயனுள்ள மக்களா இருக்கணும் சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய கிரியா இருக்கு. ஓகே, நம்ம பாவத்தை போக்கும் கிரியைகள் அதை செஞ்சா என்ன நடக்கும் சொல்றது எல்லாமே நம்ம போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். அது நம்மளோட வேலை கிடையாது. இப்ப பாவம் நம்ம செஞ்சோம்னா அது நம்ம மாம்ச பலவீனத்துல வந்துச்சுன்னா நம்ம உடனடியா மனப்பூர்வம் நம்ம மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நம்ம டைரக்டா என்ன பண்ணணும், சுவிசேஷ காரியங்கள்லயும் சபையின் பக்தி விருத்தி காரியங்கள்லயும் நம்ம என்ன பண்ணணும், ஈடுபட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யற மக்களா இருக்கணும். தேவன் சித்தம் என்னது, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். இப்போ அதனால என்ன பண்றாரு, உலகம் எங்கும் போய் எனக்கு சாட்சியா இருங்கள், ஓகே, எனக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க சொல்லி சொல்றாரு. அந்த சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணணும், தைரியமா யாருக்கும் பயப்படாம நம்ம என்ன பண்ண சொல்லணும். சரீரத்தை அழிக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணாதுங்க, பயப்படாதீங்க. சரீரத்தை அழிக்கிறவங்களுக்கு பயப்படாதீங்க. டைரக்ட் வசனம் பாருங்க, சரீரத்தை அழிக்கிறவங்களுக்கு பயப்படாதீங்க. ஓகே, பாத்தீங்கன்னா உங்களை மாம்சத்தையோ நீங்க உயிர்த்தலாதபடிக்கு தேவன் செய்யறதுல அதுக்காக பயப்படுங்க, அவருக்கு பயப்படுங்க சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேவனுக்கு பயந்து அவருடைய சித்தம் செய்யறதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையின் வேலை சொல்லி பார்க்கிறோம். நம்ம அந்த புரிஞ்சு நம்ம இயேசு கிறிஸ்துவின் ஞானசனம் குள்ள நம்ம ஞானசனம் எடுக்கும்போது நம்ம உலகத்துக்கு மறிச்சிட்டோம். இனி நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் சொல்லிட்டு புதிய மனுஷன் சொல்லும் போதே என்னதுன்னா அவன் பூமிக்குரிய மனுஷன் கிடையாது, பாவத்தை போக்குன மனுஷனா இருக்கிறான்னு சொல்லி சொல்றீங்க. அது ஓகே தான், பாவம் இல்லாத மனுஷன் சொல்லி சொல்றீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நம்ம வந்து பாவம் கழுவப்பட்டது அவர் விசுவாசிக்கும் போதே. ஆனா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது, பாவத்தை திருப்பி போக்குற கிரியை கிடையாது. ஓகே, அந்த மனுஷன் பிறக்கல. புதிய மனுஷன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பரலோகவாசி. அவன் வந்து என்னது, பரலோகத்துல கொண்டு போறதுக்கான ஒரு ஆளா இருக்கான். அப்போ அதுக்கேற்ற மனிதனாய் நம்ம நடக்கிறது தான் இங்க சொல்லப்படுறது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்ப என்ன செய்யணும், பிதாவின் சித்தம் செய்து நம்ம அழைப்பை வந்து உறுதிப்படுத்துகிற மக்களா இருக்கணும் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பிதாவின் அழைப்பினது சுவிசேஷம் அறிவிக்கிறது, சபையின் பக்தி விருத்திக்கான காரியங்களை செய்யறது சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய அழைப்பு. இதுதான் ஞானஸ்தானத்துக்கு பிறகு நம்ம செய்யறவங்களா இருக்கிறோம். இது நிமித்தம் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உபத்திரவம் உண்டு, தினம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்ற மாதிரி கிறிஸ்து எப்படி வந்து உலகத்துல ஜெயித்தாரோ அதே போல நம்மளும் அவரை பின்பற்ற மக்களா இருக்கணும்னு சொல்லி போகிறோம். ஓகே, பவுல் எப்படி வந்து பாடுபட்டாரோ, ஓகே, கப்பல் செய்த ஆச்சு, அவரை வந்து மிருகம் அடிச்சது, எபேசு போகும்போது பாம்பு குத்துச்சு, ஓகே, அது நேரத்துல பசி பட்டினி எல்லாமே நடந்தது சொல்லி பார்க்குறோம். அது எல்லாமே வரும். இதுதான் பாடுகள், கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடுகள்லாம் இதுதான். ஓகே, இந்த பாடுகள் வழியா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ராஜ்யத்தை அடைய முடியும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, வேணா படிச்சிடலாம் அந்த வசனம் மட்டும். எபேசுல கடைசியா சொன்னது பவுல் சொல்றது, அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி அந்தியோக்கியால விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். யார் சொல்றது, பவுல் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்போஸ்தலர். சோ இதுதான் நம்ம பாக்குறது. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கிளாஸஸ் இதை பத்தி இருக்கு. ஆனா இது வந்து இது போதும் இந்த சபையின் அழைப்புல ஞானஸ்தானத்தோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி தெரியறதுக்கு. மேலும் தேவன் நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்தவை கொடுத்து உங்களுக்கு முழுமையாய் புரிய வைப்பார் சொல்லி பார்க்குறோம். இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல எழுதுங்க, கண்டிப்பா பதில் அளிக்கப்படும். வேற ஏதாவது வந்து கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கீழே எழுதுங்க. ஸோ இதோட வந்து சபையின் அழைப்பு பகுதி 1 முடியுது. நெக்ஸ்ட் சபையின் அழைப்பு பகுதி 2. ஓகே, அது நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.